முக்கியமான விஷயம் போட்டோ எடுத்து பாருங்க என் கதை கேளுங்கன்றா அப்பா நீ வேற கண்ணு மாட்டாடி கிடக்கும் பச்சா ஆமா ரொம்ப பேஜாராக்கிருப்பா பேஜார் இல்ல ரொம்ப கஷ்டம் தான் சொல்லுவா அதனால என்ன பண்ண இதுக்கு மேல வந்து நைட் கண்ணு வைக்கூடாது தொழில மாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி பெருமன் சட்டை போய் கேட்டேன் என்ன மாதிரி பெருமன் சட்டை ஐயா ஐயா ராவெல்லாம் ஆட்டாட போன அடிக்கிறாங்க ஆமா இங்க நடந்துகிட்டே இருக்க வைக்கிறாங்க தூங்க விட மாட்டேங்கிறாங்க அதனால ராவல தூங்கணும் பகலோட வேலையை முடிச்சுக்கணும் சரி ஏன்டா அரிக்கட்ட கைட என்ன சொன்னார் அவரு ஏன் நீ போய் அவங்க கூட அடி வாங்குற இந்த மகனுக்கு குழி வச்சுக்கிறாங்களா குழு இல்லப்பா வண்டு வச்சுக்கிறாங்க குழுடா என்கிட்ட கூட தலைவர்கிட்ட நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். என்ன பண்ணாரு நேரம் மணியாட்டு போனேன். மணியாட்டு போய் ஐயா அது மாதிரி சொன்னேன்.
போய் கேட்டேன் அவன் என்ன பண்ணா தெரியுமா தம்பி உனக்கு நீயே தர லோன் தரேன் ஆனா போட்டோ ஒன்னு என்ன பண்ண தெரியுமா வேற அங்கிருந்து போனா போட்டோ போட்டேன் போட்டா வீட்டுல வச்சுதான் எடுத்துன்னு போங்க. ஆமா வீடு ரொம்ப தொழுவு நான் நஞ்சா போட்டேன் தலைவிட்டு போனா நேரம் அங்க அப்ப போனா அப்ப சொல்ல அப்ப போய் சேர்ந்துட்டேன். ஆமா என்ன பண்றது திருவண்ணாமலை போனா தான் போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுத்து சொல்லிட்டாங்களா? போட்டோ எடுத்து வாப்பான்னு சொன்னாரு. ஒரு நாள் பாஸ் ஏறினேன் தென்னமலைக்கு. தென்னமலைக்கா? தென்னமலை இல்லடா திருவண்ணாமலைக்கு. திருவண்ணாமலைக்கு அப்படியே பஸ் ஏறி போய் நேரம் கோட்டை இறங்கினேன். கோட்டை இறங்கி ஐயா கோட்டை கடைக்காரு எந்த பார்த்து 3 போட்டோ பாத்தியா? ஏய் என்ன பார்த்து 3 போட்டோ எடுத்து சொல்லு. பார்த்து வெட்டிங்க பெரிய பொக்கிஷம். என்னடா என் மூஞ்சிடா பார்த்து 3 போட்டோ எடுயானே ஆடனந்தன ரகம் படைத்தவன் முரியே முக்கியமான விஷயம் பேச போறேன். காரியத்துக்கு போறேன். முக்கியமான விஷயம் நீ ஒருவேளை அலுவலுக்கு என்ன போறியா என்னவோ? எந்த கம்பெனி அடிச்சதான் முக்கியமான சமாச்சாரம் நீ வேற எதுக்கு போற? நான் யுத்தாதி நோக்கி வந்த போது அப்படிதான் நம்மள தெரியுமா? ராஜா சொன்னாதான் தெரியும். தாயாகிய காந்தாரி அம்மைக்கும் ஆத்தான் சொன்னா கூட பரவாயில்ல. கோத்தான்றா சரி. அம்மா நேம்? அம்மா நேம் இங்கிலீஷா? தாயாகிய காந்தாரி அம்மைக்கும் 101 புத்திராக்களுக்கும் ஆண் பிள்ளைகள் 100 பெண் பிள்ளை 1. நேரம் இறங்கி வருவோம். அப்படியே இறங்கிட்டீங்களா? கண்ணுங்கடா குட்டியே கம்னுங்கடா. சொல்லு. என்ன மகாராஜா 100 புள்ளண்டியா உங்க அப்பா துப்பாக்கில மருந்து நிறைய வச்சிருந்தாரா? சின்னதா பாச்சு நிறைய போடுறாங்க பாரு துப்பாக்கில சுடும் போது கொக்குக்கு அது மாதிரி போட்டு வச்சுட்டு வருவாங்க. கொக்கு டொப்பு டொப்புன்னு மீந்து கொடுத்த அது மாதிரி அம்மா வயிறு காவேரி பக்கத்துல ஏரியா இல்ல மாமந்தூர் மடுவாட தெரியுமா? ஒருவனுக்கு 10 குழந்தை பிறக்கும். என்ன சிம்பிளா தெரியுமா? என்ன உங்க அப்பா போய் உங்க அம்மா ஏற்பாங்களா? உங்க அம்மா போய் உங்க அப்பா ஏற்பாங்களா? இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் எல்லாம் என்ன பிரசாதம்? என்ன பிரசாதம்?
அருள் பாலிப்பது. அப்படி காமிச்சிட்டு உங்க பையன் ஏயா உங்க பையன் லோன் பிறந்திருந்தா கூட நல்லா இருக்கும். என்ன பண்ணுது? பிறகுதா அப்பப்போ வந்துதான் இருக்கும். எங்க பிறகுது ஏண்டா வேணான்றவனுக்கு 10 பிறக்கும். ஆமா ஓணுன்றவனுக்கு ஒன்னே ஒருத்தன் பிறக்கும். ஆ. இல்ல இயற்கையா கடவுள் பிறக்காத கூட இருக்கும். ஆமா ஏய் சரி விடு இயற்கைடா. அந்த மாதிரி என்ன பொண்ணுக்கு கட்டி குடுத்துட்டியா அதெல்லாம் கிடக்குதா கை சேர்ந்துச்சு தாடி மிஞ்சிக்கிறீங்க என்னது? அடி முடி கிடக்குதா கட்டி அடங்க குடுத்துட்டியா ஓயாடே. என்ன நீ கட்டிக்கிறியா எதுவேடா பாவியா ஏன் பொண்ணுகிட்ட பொண்ணு கட்டி யாரா சந்தம் கட்டுறவன் பாவியா 100 சந்தம் கட்டினா 1 2 இல்ல அடே புறம்போக்கு. ஆனா என் தங்கச்சி உனக்கு கொடுப்பனா? அப்படியே குத்தாவும் நான் காட்ட மாட்டேன் உங்களுக்கு சந்தம் கட்டி ஏய்! முடியாது ஏய், படை பழகுது, அதை பாருன்னா அதானே அப்போ படபடலாம் ஒரு நாலு அரசு மணி காட்ட முடியுமா போய் என்னன்னு கேட்டா ஏய் நான் காட்ட மாட்டேன் ஏய்! ஓ சிந்து நாட்டை ஆண்டு வரக்கூடிய சயந்தரதனுக்கு கொடுத்திருக்கிறோம். பொண்ணு தான் ஊத்திய போய் கையாவது உனக்கு கொடுக்கத்தானே ஏன் கைக்கு கையிற வேலடா என்னவோ தெரியும். கையால வேண்டாம்டா சரிடா ஷமகான், ஓ நான் முக்கியமான விஷயம் பேச இருக்கிறேன் என்று கூறினேனே. அது சொன்னியா பாரு டேய் தாசி மக்கள், தேசி மக்கள், அப்பாட்டி மக்கள், குழந்தைக்கு பிறந்த 5 கவனியா மக்கள் பிறந்தது. அப்ப கூட நீ ரொம்ப மோசம் யா என்ன குஞ்சுக்கு பிறக்க என்னத்துக்கு பிறப்பாங்க நீ குஞ்சுக்கு குந்தி அது லேடிஸ் பேர் குந்தியா பொன்னமா தேவிடா பொன்னமா தேவி சொல்லினா கூட பரவாயில்ல கொன்னமா தேவி ஆண்டவரை பெற்றெடுத்தாளே குந்தி, அவ பேரு குந்தி, அம்மா பேரு. நாடா சாட்டா வந்து குஞ்சுக்கு போனாங்கன்னா நாடா இது ஏய் ஏய் உன்னும் உணவிலே விஷத்தை கலந்து சரி செஞ்சாங்களா எங்க சேர்த்தான் கம்மியாக்கி அடுக்கும் அறையிலே பாம்பை விட்டு இல்லையே குளிக்கும் குளத்திலே கூர்வசியை நாட்டினேன். இல்லையே ஐயா ஏய் ஓ அடுக்கும் அறையிலே பாம்பை விட்டேன். செஞ்சாங்களா சாவலியே மாற்றம் பண்ணிக்கிறியா சபாகா அதுதான் ஒண்ணு சாவலியா நீ அவன் சாவத்தான் அடங்கோயாடே என்னடா மகாராஜா செத்துட்டா இந்த மேடம் மேல ஆட்ட ஆடியாங்க முடியாது வேற மாதிரில போய் ஆடுவேன் வேற மேல யார மேடி அவங்களுக்கு சாவிட்டா புது ட்ரை பண்ணாருன்னு புது போய் சாப்பிட்டு அவன்தான் மோகத்துக்கிறாரே ஒரு ஏய் கடாச்சி முறையாக அரக்கு மாளிகை கட்டி அது குடிப்புக்குற செய்து புரோச்சன மந்திரி விட்டு செய்யிட்டு கொளுத்தினேன். செத்துட்டாங்களா அதுக்குள்ள செத்துட்டு இருப்பாங்க எங்க சேர்த்தான் கம்மியாட்டிங்க ஐயா எப்படியா மக்கள் எதிலுமே அகப்படவில்லை. என்ன பேகாலி நீ எல்லாத்துலயும் மோங்கா செஞ்சுக்கிற பேகாலி எல்லாத்துலயுமே கோட்டை ஏய் வெச்சா உன்னை ஆணி தரமா இருக்குதான் என்ன பண்றது? ஏய் என்னடா ஓ வைக்கிறோம் திறமையா இருந்தாக்கா ஆ எதுவும் இன்னும் திறமையா இருந்தா என்ன பண்ணணும்? அதான் போலகுது. ஏய் ஓ இதோடு விடவில்லை, ஆலோசித்தேன். என்ன செய்தேன்? ஆமனை லகுவாக யோசனை கேட்டேன். அவன் என்ன செய்தான்? அருகா சூது பகடை ஆடினால் வெல்லலாம் என்றான். மாமா ஆமா ஆ சூது பகடை ஆடினேன். பணம் 12 13 துளைத்தால் ஆடு என்று குருப்பெரியோர்கள் முன்னிலையில் முச்சலிக பத்திரத்தை எழுதி அஸ்வத்தாமகன் கொடுத்து பாண்டவரை வனம் துரத்தினேன். காட்சி வந்துட்டா ஆ பாண்டவர் இப்ப எங்க இருக்கான்? கானகத்துல டேய் அவன் அங்கே இருக்கும் போதே இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன் பார். தெரியும் பாண்டவர் காட்டுல இருக்கும்போது என்ன முக்கியமான விஷயம் டேய் ஐயா எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான், இலக்கணகுமாரன். அதான்டா நக்கனகுமாரன் தான் சொல்றா தெல்ல தெளிவா என்னடா டேய் சின்ன மகாராஜா இலக்கணகுமாரன். என்னடா தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியாது நீங்க பாக்கல? அவனை பாக்கலையா கண்ணாடி பையன் உப்புல என்ன மண்டியில பையில காண உப்புலன்றா வயசானாடா டேய். சபகான் அந்த மகன் திருமணம் செய்யக்கூடிய வயதாகிவிட்டது. ஐயா மகாராஜா உள்ள வயசு வந்துட்டான் அது நான் அப்படின்னா எப்படியே அப்படி இல்ல மகாராஜா மகாராஜா அதாவது யார் வயசுக்கு வந்தாங்கன்னா ஆம்பளைங்க எல்லாம் பாவப்பட்ட ஜென்மம். என்ன விஷயம்? பொம்பளைங்க தான் குத்து வச்சுவங்க. நான் சொல்லு பண்ணி வயசுக்கு வந்துட்டா வடைன்னா புட்டுன்னா கறின்னா முட்டைன்னா உள்ள பாருங்க
நாள் 18 நாள் அடிக்கிறாங்க. அது முறைடா. டேய் 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 டேய். நம்ம ஆம்பளைங்க வயசுக்கு வந்து பாவப்பட்டவங்க. நம்மளுக்கு என்ன செய்யறாங்க? என்ன விஷயம்? நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது கிடையாது. ஏன் நம்ம வயசுக்கு வந்தாக்க ஒரு குவாட்டரு, ஒரு பிரியாணியா, ஒரு கருவாடு, கல்லு என்ன புட்டா தானே நமக்கு கரெக்டா உடம்பு. அந்த புத்திக்கு போது பத்தியா பண்ணு. ஐயா மூஞ்ச பத்தியா உங்க. என்ன பண்ண? ஏய் அப்படி இருக்க. டேய் குடிப்பண்ண கம்மி இருக்குமா? பார்த்தா அவனுங்க அடங்கானுங்க. நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயா ஒரு பிள்ளைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் டைமோட செய்யணும். ஆமா நேரத்தால காலகாலத்துல கல்யாணம் பண்ணிருந்தான். பருவத்து அப்படி இருக்கு. ஐயா பணத்தில் குறைவா இல்ல படையில் குறைவா? என்ன கப்பாட்டிட்டு உன் பாடியில போய் என்ன போற? படை படை படை. ஏய் குறவடா. ஏய் 56 நாட்டுக்கும் அதிபதி. ஆமா அப்படி இருக்கு. நமக்கு சம்மந்தியா வரணும்னா தகுதி இருக்கணும். ஓ கல்யாணம் பண்ற லெவலுக்கு வந்துட்டான் புள்ள. அதான் உன்ன மேரிக்கிறான்னு சொல்லு. ஆஹா அப்படி இருக்கு. என்னடா செல்வாக்கு இல்ல அவனுக்கு? அவனுக்கு என்ன செல்வாக்கு இல்ல? பால் கூட 1 லிட்டர் குடிப்பான். ஆமா அந்த லெவலுக்கு ஆரோக்கியமா வச்சுக்கிற புள்ளிய. அப்படி இருக்கு. டேய் என் மகனுக்கு பெண்ணை பார்க்க வேண்டுமானால் நீங்க பாப்பீங்களா? ஏன் போய் பாத்து வரேன். எங்க போற? எங்க போற? வேணா கீழே பாத்து வரா. ஏண்டா அவரு புள்ளிக்கு பொண்ணு பாக்குற லெவலுக்கு உங்ககிட்ட இருக்குதா? என்னடா உங்களுக்கு தெரிஞ்ச தகுதி தகுதியும் தராதரமும் கம்யூனிட்டி ஆட்டம் பார்க்க கட்டி வச்சிருக்காங்க. பொண்ணு கீழே அதெல்லாம் பாக்குறாங்க. பொண்ணு கீழே பாக்குறாங்க. பொண்ணு கீழே குடுக்கலாம் கட்டிக்குவேன். ஆனா குழந்தை போலீஸ்னா பாய்ச்சி வராது. அந்த மலை 9 வயது பிறந்தா வரும். உனக்கும் தெரியாது இவனுக்கும் தெரியாது. என் அருமை மாமா யாரவன் குலதெய்வம் மாமா தகுனி மாமா. அந்த கோட்டம் தரிங்கிறனே மாமனை வைத்து ஆலோசனை செய்து எந்த முடிவும் எடுப்பேன். எங்கடா மருகா பெண் இருக்குதுன்னு அவர் தான் சொல்லுவாரு. அங்கதான் போய் திருமணம் செய்யணும் மகனுக்கு. நீங்க சொல்ற பொண்ணுலாம் தேவையில்லை. சரி ஆமா அந்த புறம் இருக்கிறா. சீக்கிரம் ஓடு. ஜெகனி மகன் சபை
கைதாட்டம் பண்ணலாம் கேட்கவையா கைதாட்டம் பண்ணலாம் வருது ஒட்டேனையா ஒட்டேனே ஒய் ஒய் ஒட்டேனே நல்லா ஓய்ஸ்ல மாதிரி அம்மா ஏய் நான் ஒச்சேனயா ஐயா ராஜா அத்திராஜே ஏ பல்லாம் பொல்லாத குறுபடி கைவனா இருந்தா கூட பாதுகாப்பு புடிச்சங்க வா பெரிய சாமி பாதுகாப்பு பண்ணாங்க என்ன சாமி பட்டுங்க ஐயா ராஜா அத்திராஜே ஏய் இல்லையா நிக்கிறப்பா ஆயா உண்டங்க அதான் காலி பண்ணு என்ன பேர் பண்ணு அத காலி பண்ணு போய் சேத்து ஓடி போடாதே ஐயா கோண போ ஐயா போன வாய் ஜகனிக்கே ராவணனுக்கு கூடாக்கே பின்னாடி ஒருத்தன் தோங்க விட்டு அவன் யாரு முன்னாடி தாங்க இரு எப்படி ஆறு அதே மாதிரி ஆடுறாங்களோ அப்படியா என்ன ஆடுறான் அவங்க பின்னாடி அடிக்கிறான் பையாரு உன் தூத்துக்குனாலே நீ
பண்ணவனா அப்பையாரி பலனாய் உண்டாச்சு உன் குழந்தை இருக்கிறா நீ எப்படி இருக்கிறியா அதே மாதிரி கைக்கு திருப்பி அந்த கையை கூட பலனாய் உண்டா கையா கை பார்க்கணுமா பாரு கையை காலே காலு முடிய வர்றா எப்படி அது பல்லா எது பல்லா நான் சப்பிக்கும் அவன்கிட்ட கூட நீதானே கேட்ட சப்பி காடுறான் ஏய் என்ன கூட எல்லாம் பேசிருங்க என் குழந்தை வச்சாதீங்களா அவன் என்ன பண்ணுவான் லவன் துபா பையன் என்ன துப்பா குடுப்பையா இவனா என்ன பண்ணலாம் ஏய் ரொம்ப மோசமானவன்டா யாருக்குண்ணா ஆமா லவன் கீசிக்கவும் நல்லா எம்மன் பார்த்து வந்து ஆடாட வந்துட்டாங்க மொத்தம் இந்த அஞ்சு புத்துருக்கு ஆமா வண்டியா இந்த தானகரண்யா உன் வீட்டுக்கு வேலை ரூம் தத்துன்னு போவான் என்ன மாதிரியா உன்ன மாதிரியாடா என்ன மாதிரியாவா உன்ன மாதிரியா அடங்கா இது ஒரு அதிசயம் இல்ல எது போய் போய் உன் வீடு இருக்கு பாரு ஆமா வாசல் நிப்பா கதுகிட்ட போய் சும்மா கதுவா தட்டி போய் பாரு தட்டு வர மாட்டேன் என்ன மாதிரி போடுவா வரல கொடுப்பானு என்னடா அடே பொண்ணு நளினா எங்க வீட்டுக்காரி பேர் பண்ணி கேத்தியா உன் பேரா தெரியும் ஒப்பம் பேரா காசுனாதம்மா அதுவும் தெரியும் தெரியுமா சரி நீ அப்பனே கூட போற நீ பையா நீ பையா ஏய் சிசிலியா எல்லாத்தையும் பார்ப்பான் இல்ல அப்படி இருந்தாலும் வந்திருக்க மாதாமி விஷயம் தெரியாம பார்த்தா நீ வேலை வாங்க உனது தான் எப்படி பகையாளி குடிகாலம் சேம்படுத்தி விட்டான் ஐயா என்னுடைய குண திசை எப்படி எப்படி தாஸ்தா எப்படி எப்படி ஏய் ஓய் சொந்த பங்காளியானாலும் பகையாளி என்று நினைத்தேன் ஆனால் உறவாடி கணிக்க ஆமா எப்படி செய்வேன் என்ன பண்ணுவா சரியா நீ என்னடா தொழில் அழிக்கணுமோ என் மகால பயிற்சி எடுத்தான் பயிற்சி எடுத்தான் லாபம் வருகிறதா ஒண்ணு லாபம் எடுத்தான் ஏன் கிடைக்கிறா என்ன அது பணமும் செலவும் கட்டதான் இருக்கு என்ன அது பையா எங்கடா நீங்க கடை திறந்து ஒண்ணு நெக்கும் இல்ல ஏய் எனக்கு என்ன பயிர் தோட்டம் உனக்கு என்ன கையே இல்ல பயிர் தோட்டம் வெளியே பயிர் தோட்டம் வெளியே ஏய் எனக்கு பயிர் தோட்டம் என்ன பயிரு எளிய சூதாட்டம் சூது சூது எனக்கு பயிர் தோட்டம் ஆ உன்னை மேலாம் போய் சேத்துல முட்டி போட்டுக்கினேன் சேத்து தண்ணி 2 வாய் அள்ளி குடிச்சிட்டு கம்னாடி பசங்க போய்தான் வயது வேலை தெரியும் ஒரு ரூபா லாபம் இல்லைன்ற என்ன செய்வேன் அழகாக இந்த மாதிரி நெகுலா பார்ப்பேன் பர்த்த நெகுலு எவ்வளவு இல்ல டீ கடை சரி அவரே உட்காந்துருப்பேன் பையில நீ கலப்பி தூக்கி தோல் வச்சு போன் வச்சுக்கா பையில வேலை செய்யா ஆமா ஓய் மாப்பிள்ள வா 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 நம்ம தான் என்ன
மச்சான். நான் ஒண்டி அப்பால கைடிங்க. ஆ மச்சான். டேய் என்ன ஒரு 3 மணிக்கு அப்புறம் 2 பேரும் போய் வேலை சீக்கிரம் வேலை முடிக்கிறோம். இல்ல நான் போக வேண்டாம் மச்சான். விட்றா. நம்ம 2 பேரும் கூட தானேப்பா. ஆமா சரி போ. அடவா. சரி வாடா. டேய் மாப்ள என்ன ஓய்? டீ சாப்பிடுறோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். மணி 3 மணிக்கு அப்புறம் 2 பேரும் போற கைடி வேலை முடிக்கும். இல்ல மாமா நான் போறேன் மாமா. ஏய் கொஞ்ச நேரம். அட போடா நான் போறேன்டா. என்ன செய்வே? என்ன பண்ணுவ? வாவாத்தை ஆளுவே. என்னடா பேசுவே? நீட்டா எதுல உட்கார வச்சிருவேன். அப்படியே உட்கார்ந்து வாவாத்தை ஆடுவேன். ஐயா கொஞ்சம் போய் போறேன். ஆமா. சூதாடலாம். சூது. ஏய் தள்ளு. கொஞ்சம் கொஞ்சம் புடிச்சா நமக்கு. சூதாடு வந்து. ஒரே நொடில 2 3 உள்ள வெளிய ஆமா காலி உள்ள வெளிய ஓ சீட்டா இருக்கு ஒரே நொடில லட்சக்கணக்கு சம்பாதி அந்த மண்ணு யாரா விட்டு போன ஒரு டீ குடிச்சிருக்கீங்க ஒரு மாதிரி கஷ்டமா ராசாமியா இல்ல அப்படி செய்யக்கூடிய ஆசாமி அபிலாமோ அந்த ராணி சரிமாடா செல்ல மகாராஜா எந்த நாடு எங்கிருந்து வர என்ன அபிலானோ நான் விளக்க காரக்கு சொன்னேன். சொந்தக்காரன் இதெல்லாம் தெரிஞ்சா என்ன மச்சான் கொஞ்சம் நாமடங்க இருக்கணும்டா சரி ஐயா என்னுடைய நாடு அட காந்தாரா தேசம் ஐயா என்னுடைய நாடு காந்தாரா தேசம் ஓ காந்தாரா தேசம் காந்தாரா தேசத்தின் சிங்கம் ஆது தேசம் என்ன ஒரே நாளா மூட்டை கட்டி என்ன கொண்டு வந்து சொல்லு மகாராஜா காந்தாரா தேசத்தின் சிங்கம் அபிலாமோ தெரியுமாடா பேர் சொன்னா பேர் சொன்னதான் தெரியும் எனக்கு சொல்லிடு என்ன வந்துட்டா அதுதான் வந்துட்டே வீணா ஏமாந்து கேட்கலாம் இல்ல அந்த உன் பேர் சொல்லுடா அதுதான் வந்துட்டே வந்து சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இப்ப வந்தா வந்துட்டா அதுக்கு சொன்னாதானே தெரியும். விளக்கம் ஐயா கூட பேர் போராட்டம் போச்சு இவனா கூட கொஞ்ச நேரம் கம்முனுக்கிறேன் அப்படி எங்கிறான் ஏய் என்ன மகாராஜா என்ன நான் பழவி நிக்கிறேன் பசங்க கம்முனு சொல்லு அடங்கடா அடங்க மாட்டேங்குது ஆ? பேர் சொல்ல போறாரு மகாராஜா அவன் தான் சொன்னேன் சொல்லு ஏய் கம்முனுங்கடா உன் பேர் சொல்ல போற உன் பேர் சொல்லுங்கடா முந்தரா இருக்கார் ஐயா போற ஐயா போற ஐயா போற ஐயா போற ஏய் என்னடா விடாமோ இந்திரே சந்திரே சந்திரே மகன் கொஞ்சம் ஜாலம் காட்டுறா தெரியாதுமா சொல்லிட்டேன் சிம்பிள் சிம்பிள்டா மூன்றே எழுத்து தான் என்ன பேருடா எனக்கு போச்சு என்ன உன் பேர் தெரியுமா கொம்பேரா கோவிந்தா இருக்கா கோவிந்து போயிடா. ஆ ஏய், அவன் இருக்கிறான் மகாராஜா. தாடி போட்டுருந்தேன் போயிட்டு இல்ல பண்ணி ஓ, ஏய், பன்னி! பன்றி. யாரு பண்ணி அது ஏய் மூணு தானே இந்த என்னடா விடாமோ அட மூன்றே எழுத்து
இது எடுத்து நீ கட்டு சொல்லக்கூடாதா? சாவு சாவு நீ கம்மியாடி போயா கம்மியாடி போயா ஏய் சாபுனி சாபுனி சொல்லு சா சா கு கு நீ நீ எல்லாம் பூ ஏத்துக்கு பூ போட்டுக்கடா சாபுனி 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 இல்லனே எத்தனை ஆயிட்டு ஓ மூணு ஆயிட்டா நடுமேல பூ எடு இப்பு வெச்சிக்கறாங்க ஏய் எது வைக்காத எடுத்து இப்ப படி இப்பு வெச்சிக்காங்க ஏய் ஏண்டா அந்த கூவை எடுத்துட்டு நான் எடுத்துபடி சாபுனி ஏய் நீ நீ சரி சரி போட்டுமா கிட்ட வந்துதான் பாரு உங்கட்ட போற 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 நாசமாக்கி விட்டாய் ஏய் யாருக்கு நீ சனியா யாரி சனியா யாரு ராஜா யாருக்கு நீ சனியா டேய் பேண்ட்ல ஜிப் போடுவீங்க அதான் காட்டேன் ஜிப்பில அத்துறா அங்கே தான் பாக்குறாரு அதான் அது காட்டேன் ஜிப் இல்லாத பேண்ட் பா போடுறேன் உள்ள ஜட்டிக்குது ஏய் கண்ணாடியா இவங்களா சனி இந்தியாங்க யாருக்கு சனியா என் மருகன் இருக்காரு மருகன் இருக்கிறாரு துரியோதனுக்கு ஆமா சனி ஓ எனக்கு நண்பன்டா ஆ எத்தியா மதன் ஏத்துமன் வச்சுக்கிறேன் நண்பன்டா நண்பன்டா என்ன நம்பிட்டியா நம்பிட்டா என்ன செய்வே நம்பிட்டா என்ன பண்ணுவ ஏத்தியா நம்பிட்டா யாரும் இந்த மாதிரி கரை சேர்த்துருவா வாடா டேய் என்ன நம்பாதவர என்ன செய்வே என்ன பண்ணுவேன் நம்பாதவங்களா டேய் ஓ இப்ப புஸ்தகம் ஒரு எழுந்து வந்திருக்க ஆமா பொக்லி போக்லி ஆமா ஜேசிபி ஆ இந்த ஏதோட கொண்டு வந்து ஆ ஆஞ்சேரி பண்ண இருக்கேன் பாஞ்சடி பதம் வச்சு நீயே போய் பத்துக்கியா என்ன நம்பாத சுலோபிகளை ஆ கை காலை கட்டிட்டு ஆ உயிரோடு பலத்துக்கு போடு அதேதான் பெரிய மனுஷனா இருந்தா கூட இந்த வேலை செய்யற பாரு நீ ஏய், ஆமா போட்டு அப்படியே விடுனா ஆ சப்பாத்தி முள்ளு கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டுக்கிறேன் வெட்டி மேல போடு தப்பு கிடையாதான் பஞ்சு மேத்த நோய் இருக்கும் சப்பாத்தி மூணு போட்டுனாக்கா துடிப்பா புழுகு போல ஆ பார்த்து ரசிப்பேன் சில நொடிகள் சரி மீண்டும் என்ன செய்வேன் என்ன பண்ணுவேன் பெரிய பாலாங்களுக்கு உண்டாருக்கு பாரு ஆ ஊட்டிட்டு வந்து மட்டமான கொட்டி சொல்லு தப்பு கிடையாது அதுக்கப்புறம் தான் மண்ணை நம்பனவங்களா நம்பாதவங்களையா நம்பாத துரோகிகளை ஆ அந்த மாதிரி பண்ணா என்ன பண்ண மண்ணை கூட்டி ஆ அது அப்படியே ஜெயிச்சுட்டேன் சரி தப்பு கிடையாது நம்பிட்டவங்கள என்ன பண்ணுவேன் சாயிட்டம் என்று சொல்லப்பட்டு ஆமா நான்கோ மதத்திற்கு மேலான ஆ சொர்க்க மதம் உண்மை சாகர வரைக்கும் விட மாட்டான் என்னயா அநியாயம் நீ வரதாரியும் பூரா பத்திக்கு செய்யா கண்ணாடி போய் பத்துக்கு அதை பாரு வீட்டுல போய் பத்துக்கு என்ன பண்ணுவேன் அதுவும் தான் பேச்சாரு இப்படியே பத்துக்கிட்டு போயிருக்கு உடி உடி ஏய், ஓ ஆ அப்படி இருந்தா ஏய் சூரியனுக்கு சொந்த தாய் மாமா ஆ யாரு யாரு சூரியனுக்கு மாமே நீயா ஆமா ஆஹா பாசம் யார் மீது ஆசை யார் மேல பாண்டவர் மீது ஆ பகை. துரியன் மீதி சூரியன் மீது எதற்காக இருக்காங்க உதட்டிலே உறவு பள்ளியிலே விஷம் சூரியன் மீது பகை எதற்காக ஆகே தெரியுமாடா அதான் தெரியும். என் தமிழே முத்தி முத்தி
எதனால மகாராஜா? என்னோடு உடன்பிறந்த சகோதரர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேரு? 103. ஆடோ அப்பா அவங்கள மிஞ்சிட்டீங்க போறீங்க. வேண்டாம். அவனுக்கே தாய் மாமான எப்படி இருப்பாங்க? அதானே. என்னோடு சேர்த்தால் 105. சமஸ்கர் 1. 105. அப்படி இருக்க சகால முருகன் என்ன செய்தான்? ஒரு நேரத்திலே ஒரு நாவலை கட்டி எங்களுடைய புறாமை என்ன கொண்டு அழகுவாக அஸ்திராபுரம் வர வைத்து நிலவரைக்குள்ளே புகுரச் செய்து காலிட்டான் கருவை. ஓஹோ. காற்றின்றி உணவின்றி தம்பிமார் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் ஓதி ஆட்டைக்கடா போல் உயிரை விட்டான். அது உள்ள நிலவர உள்ள. ஆமாண்டா. தப்பி விடத்து மறுநாள் வந்தால் இவன் ஒருவன் நம்மள போயிட போறான். ஆமா என்று மனதிலே எண்ணினான். நாம் இருப்பதோ 100 பேர். ஆமா நாம ஒருத்தன் தான் பண்ணிடுவான். அதானே. என்று அருகாமலே தண்ணீர் நுழைத்து அருகாமல் அவன் வச்சிருக்க அவன் நம்ப வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பாண்டவருக்கு தீமைகள் செய்து கடைசியாக சூதமாடி பாடுகிறது செல்வங்களை பறித்து தொழில் தளத்திலே கொடுத்திருக்கான். அப்ப என்ன பண்ணான்? இந்த மாமன மாதிரியால கொஞ்சம் செருக்கு வச்சுக்கிறான் மனசுல. செல்வ சீமா என்பதற்காக. ஆமா அவன் செருக்க பூரா நீங்க அழிச்சு ஆடுற முடியாது. செல்வத்து பூரா நீங்க தலை குனி வைக்க பாரு. வெளியே முடியுமா? முடியும். ஆனா நீ நினைச்ச எல்லாத்தையும் முச்சியும் தாங்கிற. சும்மா அப்படி தட்டனா போதும். எங்கான கைத்தியா நீங்க? செல்வ செருக்க எல்லாம் கொஞ்சம் ஏண்டா பையா? அந்த மரமாக இருந்தேன் அல்லவா? ஆமா. ஓம் மாமான்னு ஒரு குண்டா பத்த புள்ள குக்குரல் விட்டுச்சா எதிராது? யாரு உன் மருகந்தான்? ஓடி போய் நீ சொன்னது மொத்தம் சொல்லிட்டுமா? தலைநீர் வச்சுக்கிறியா? நானா? வீடு வாசல் வச்சுக்கிறியா? அப்பா நீ யார்கிட்ட வந்துட்டு போற? வந்து புது விட்டேன். வாடா.